வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டே நல்ல நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்திருந்தது. ஃபுல்லாக டவுனில் இன்னும் பேரிஷ் வந்திருந்தது. இன்றைக்கி பாருங்கள், அந்த நீளமான பேரிஷ்க்கும் இன்சைடாகவே அமைஞ்சிருக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ அந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஹை லோ. அதுக்குள்ளே பாருங்கள் இண்டிவிஷன் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணி இந்த லோவையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகும், தொடர்ந்து கீழே போகும். ஸோ ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே போகும். ஸோ இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறமா இன்டைஜேஷனில் இருந்துகிட்ருக்கு. லோவை பிரேக் பண்ணதை ஹையை பிரேக் பண்ணதான்னு செக் பண்ணலாம். அது கூட இந்த ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்தது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு தெரிய வரும். அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகாத வரை எந்த சைடு அப்படின்னு கிளியராக தெரியாது. அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். அதனால் அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிப்போம். எக்ஸாக்டாக அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் பாருங்கள், இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேலே 23,869. அதை தாண்டி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 24,65 இருக்குது. ஒருவேளை கீழே பிரேக் பண்ணது அப்படின்னா 23,647. அதையும் தாண்டினா 23,537 அடுத்த ரேஞ்ச் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓவரால் மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அதிலேருந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். மேலே பிரேக் பண்ணால் அடுத்த ரேஞ்சு, கீழே பிரேக் பண்ணால் கீழே அடுத்த ரேஞ்சு. அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட்டு. ஸோ ரொம்ப முக்கியமாக சிபிஆரில் பாருங்கள், வெரி நேரோ சிபிஆர் வந்திருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அந்த சைடு மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ டைரெக்டாக R1 தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா R2 R3 மேலே போகும். ஒருவேளை R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா S1 வரைக்கும் வரும். அல்லது டைரெக்டாக கீழே S1 இருந்துட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். ஒருவேளை S1 கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா S2 S3 கீழே போகலாம். ஸோ இதுதான் ரூலு. ஸோ ஓவரால் R1 அண்ட் சிபிஆர் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் அடுத்து இந்த ரேஞ்சு, இங்கே சப்போர்ட் எடுத்து அடுத்து இந்த ரேஞ்சுன்னு புரிஞ்சுக்கலாம். சிமிலர் ஸ்டோரி தான் அப்படியே பேங்க் நிஃப்டிலேயே நடந்திருந்தது. ஸோ ஃபுல்லாக கீழே வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் இன்சைட் பாராகவே அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸை மேலே கீழேயோ ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரை அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது, சப்போர்ட் லெவல் இது. மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ரேஞ்சு, கீழே பிரேக் அவுட் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு. ஸோ ஓவரால் இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் இங்கே, சப்போர்ட்டை கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆனால் அடுத்த ரேஞ்சு கீழே. சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே தான் இருக்குது. அது புல்லிஷில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ சிபிஆருக்கும் மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2. ஒருவேளை R1 ரிஜெக்ட் ஆகுச்சுன்னா திரும்ப S1 வரைக்கும் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இதே S1லேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் அது திரும்ப R1 வரைக்கும் போகலாம். டைரெக்டாக சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு S1 S1லேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா S2 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் மேஜரான ரூல் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்தந்த ரிசர்ச் கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோ பாருங்கள். சிபிஆரில் 1 ஹவரில் இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.